ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மள ஒரு சில விஷயங்கள்ல அவங்க செய் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை இல்லையா என்னங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் புரியும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. வேறு வேறு விஷயங்களில் ஒரு சில இது நம்மளுக்கு சரியாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. அப்படின்னோடனே சரி சரி, நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. பார்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட பேச முடியுதா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னோடனே ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறதுனால எல்லாமே சரியாக நடக்கலை பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தர் நம்ம சரியான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதுதான் உண்மை. நம்மளுக்கு இப்போ இருக்கிற விஷயங்களை நம்ம கடந்து தான் போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு சில விஷயங்களில் நம்ம கடந்து தான் நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் வேறு வழி இல்லாமல் நம்ம எல்லாரையும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளால் கொண்டுட்டு போகலை அப்படிங்கிறத தாண்டி அவங்களால நம்ம எதுக்கு நம்ம சரியாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மளால் அவங்களுக்காக நம்ம பேசிடுறோம். ஆனால் மற்றவங்க நமக்காக ஒரு சில இதை நம்ம பேசுகிறதுக்கான டைம்ங்கிறது இல்லை. அப்படின்னோடனே ஆமாம், அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்மளால் எல்லா இதுலேயுமே நம்ம ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் மாறுதல் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்கு தான் நான் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் அவங்களுக்காக பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் கரெக்டான வேலை தான் நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுமோ அதை அவங்கக்கிட்ட நம்ம பேசி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி சரி, விடுங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வேறு சில விஷயங்களில் சரியாக கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும் பண்ணணுமே தவிர அவங்க நமக்காக எல்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்கலாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியில்லை. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்கு தான் நான் உங்களை சொல்லக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. ஏன்னா நம்மளால் போக போக எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு அவங்க நம்ம சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் கிடைக்காதப்ப நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம நம்மளே ஒரு பரவாயில்லாத மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம போதும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறது. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுற விஷயங்கள் சரியாக இருக்கா என்னங்கிறத நம்ம தான் பார்க்கணும் பண்ணணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியதாக நான் ஒரு சில விஷயங்களை பார்க்குறேன். ஏன்னா நம்மளால் வேறு சில விஷயங்களில் சரியாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் அதுக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளால் அடுத்த கட்டத்தில் நம்ம ஒருத்தவங்களை சொல்கிறதுக்கான இது